சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை சக்திவேல் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற செய்தியையும் பார்க்கின்றோம். இவை தவிர நாங்கள் இப்போது சிறப்பு வருகையாளர்கள் காத்திருக்கின்ற வேளையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவராஜா கஜேந்திரன் தேவைக்காக ஒரு விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விகாரி கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இங்கே ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றோம். இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியிலே கடந்த ஜனவரி 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலே அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது எங்களுடைய தலைவர் அந்த விடயத்தை அவர் முன்னே ஒரு கேள்வியாக எழுப்பி இதை அகற்றி அந்த காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார். அந்த இடத்திலே அவரால் அதை மறுதளிக்க முடியவில்லை. ஆனாலும் ஏனைய சில சிவில் உத்தியோகர்களுடைய உதவியோடு அவர் அந்த இடத்திலே தப்பித்துக் கொண்டார். இருந்தாலும் அதற்கு பிற்பாடு இங்கே வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. அதனை விட இங்கே தலைவர் சுட்டிக்காட்டியது போன்று அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறிய நிலப்பரப்பை தவிர ஏனைய காணிகள் கையளிக்கப்படும் என்ற அடிப்படையிலே அவ்வப்போது செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த காணிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதே போன்று தொடர்ந்தும் ஒவ்வொரு இடங்களிலே புதிய ஆக்கிரமிப்புகளை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் முடிவடைந்து ஒரு 5-6வது நாளிலே நாங்கள் இன்று இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த பௌர்ணமி தினத்திலே, இந்த விசாக தினத்திலே நாங்கள் இந்த போராட்டத்திலே கையெட்டியில் ஈடுபட்டிருக்கின்றோம். 6 நாட்களுக்கு முன்னர் வெளிவந்த அந்த தேர்தல் முடிவுகள் ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வருகிற பொழுது தான் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன், மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன் என்று மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கையெட்டி மக்களுக்கு செல்லப்பட்டது. முன்னைய அரசாங்கங்கள் இனவாதமாக செயல்பட்டார்கள், நாங்கள் அந்த இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய காணிகளை உங்களிடம் கையளிப்போம் என்று சொல்லி பதவிக்கு வந்த பிற்பாடு கணிசமான ஆசனங்களை வடக்கு கிழக்கிலே அவர்கள் பெற்றுக் கொண்ட நிலையிலே அவர்கள் சொல்ல தொடங்கினார்கள் தமிழ் மக்கள் அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள், அவர்களுக்கு அவ்வாறு கோரிக்கை இல்லை, அவர்கள் இப்பொழுது தங்களுடைய பௌத்த தேசிய நிலைப்பாட்டை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று கூறி இனப்பிரச்சனை என்ற ஒன்று இல்லை என்று சொல்ல முற்பட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள், உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஒன்றை தெளிவாக காட்டுகிறது. சிங்கள பௌத்த பேரினவாதிகளுடைய கருத்துக்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழர்கள் அதனை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ் தேசியம் பேசுகின்ற தரப்புகளுக்கு அவர்கள் மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள். அனுரவின் மீது அதிருப்தியாக இருந்திருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ அல்லது எஸ்டிஎபி என்ற ஒரு சிங்கள கட்சிக்கோ தமிழ் மக்கள் வாக்களித்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. மிக தெளிவாக தமிழ் கட்சிகளுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதன் ஊடாக இங்கே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்கின்ற ஒரு தெளிவான செய்தியை தமிழர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தையும் இந்த வாக்களிப்பின் மூலமாக அந்த மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பதனுடைய முக்கிய செயல்பாடுகளில் ஒன்றாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும். இதனை இனியாவது அனுரகுமார திசாநாயக்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். தமிழ் சிங்கள மக்களுக்கிடையிலே ஒரு துருவமயப்படுத்தப்பட்ட உறவு நிலைதான் அதிகரிக்கிறதை தவிர ஒருபொழுதும் இன நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட போவதில்லை. ஆகவே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்வோம். வணக்கம் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே. ஒரு நீண்ட ஒரு அரசியல் போராட்டம், அதில் ஒரு வெற்றியோ என்ற விடயம் என்பதை கடந்து தமிழ் மக்கள் சரியாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் மக்கள் எப்பொழுதும் மக்கள் தான், மக்கள் மீது நம்பிக்கை கொண்டவர் நீங்கள். ஆனால் அவற்றை கடந்த கால சில கசப்பான வழிகள் அவற்றையும் கடந்து பொறுமையாக தாங்கி இன்று ஒரு இடத்தை அடைந்திருக்கின்றீர்கள். அதற்காக பல விட்டுக் கொடுப்புகள், பல தியாகங்கள், பல பொறுமை காத்தல்கள், பல நன்முயற்சிகள், நல்லிணக்கங்கள் என்று பலவற்றை கடந்து இந்த பாதையில் நீங்கள் எடுத்த முன்முயற்சிகளை உலகம் பாராட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம். எனவே இந்த வேளையில் இந்த உள்ளூராட்சி தேர்தல் பற்றி சொல்வதற்கு முன்பாக நாங்கள் முதலில் இப்பொழுது நீங்கள் தையெட்டி சட்டவிரோத விகாரை அதற்கு எதிராக நடத்துகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் காணி உரிமையாளர்கள் நடத்துகின்ற போராட்ட களத்தில் இருக்கின்றீர்கள். அங்கிருந்து இந்த பல்வேறு செய்திகளையும் நாங்கள் அவ்வப்போது இணைய வழியாக உங்களிடமிருந்து அறிந்தோம்.
எனவே இந்த போராட்டம் பற்றி முதல் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அங்கே கஞ்சி வழங்கல் நிகழ்வும் நடைபெற்றது. மொழிவாய்க்கால் இனப்படுகொலையின் ஆவணமாக அடையாளப்படுத்தலை செய்திருக்கின்றீர்கள். எனவே இந்த போராட்டம் பற்றி நாங்கள் முதலில் பேசிக்கொள்வோம். தையிட்டி சட்டவிரோத விகாரை அதில் நாங்கள் ஓரளவு வெற்றி கண்டிருப்பதை, அங்கே வருகை தருகின்ற சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது சொல்கின்ற விடயத்தை நாங்கள் முதலில் பார்த்துக் கொள்வோம். உண்மையிலே நேற்றைய தினம் வெசாக் அந்த வயதிலே ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டு நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான அந்த போராட்டங்களை நாங்கள் செய்வது வழக்கம். இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்களும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே அந்த எதிர்ப்புகள் தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் அந்த பௌர்ணமி ஆண்டு தீர்மானிச்சதே அதன் நோக்கம் தென்னிலங்கையில இருந்து வரக்கூடிய சிங்கள மக்கள் வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த போராட்டத்தை கண்டு இதை பற்றி என்ன நடக்குது என்பதை கேட்டு அறியறதுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு சந்தர்ப்பம். அவர்களாகவே இந்த விகாரை என்று சொல்லப்படுகின்ற சட்டவிரோத கட்டடம் ஓட சம்பந்தப்படாமல் ஒதுங்கி நிற்பது அந்த விகாரைக்கு கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலைமை, உண்மையிலே ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் கொண்டு வந்து நிலைநாட்டுறதுக்கு உதவும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக ஆரம்பத்தில் மெட்டவர்கள் சிறுவடிலே இது ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நடக்கின்ற ஒரு அரசியல் என்ற நினைப்பிலே அவர்கள் ஒதுங்கி இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் நடத்தி வருகின்ற காரணத்தினாலே அங்க வர விரும்பக்கூடிய மக்கள் வராமல் வேறு விகாரைகளுக்கு போறதுக்கு என்று முடிவெடுக்கிறார். அந்த வகையில் இப்ப ராணுவத்துடைய குடும்பங்கள், ராணுவத்துடைய உறுப்பினர்கள் கூட அங்கு வர்றது மிகவும் குறை. ஆகவே அது மட்டுமில்லாமல் இவர் அனுரகுமார திசாநாயக யாழ்ப்பாணத்துக்கு அங்க இருந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில கலந்து கொண்ட பொழுதும் நாங்கள் இந்த விஷயத்தை கிளப்பின இடத்துல அங்க அவே வடமாகாண ஆளுநரை கொண்டு ஒரு பொய்யை சொல்ல வலிக்கிட்டு அது பிழைச்ச இடத்துல உண்மையிலே கணிசமான மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி திரும்பவும் கையட்டி ஒரு பலரால ஒரு உதிரி விடயமாக ஓரங்கட்ட விரும்பின நிலையிலே அது தலைகளா மாறி இன்றைக்கு தமிழ் அரசியலுடைய ஒரு மைய பொருளாக வளர்ந்திருக்கின்றது, உருவம் பெற்றிருக்கின்றது. என்றால் அது உண்மையிலே தமிழ் தேசத்துக்கு நடைபெறுகின்ற சிங்கள மக்கள், பௌத்த மக்கள் போன்ற அந்த கட்டமைப்பு சார்ந்த இனாடிப்புக்கு அது ஒரு அடையாளமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அந்த பின்னணியில மட்டுமில்ல, நேற்றைய போராட்டத்துக்கு எங்களுக்கு அதுக்கு கூட ஒரு முக்கியமான வெற்றி என்னென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த 6 ஏக்கர் காணிக்கு சொந்தமான உரிமையாளர் ஒருவரையும் நாங்கள் கையட்டியில அந்த வட்டாரத்துக்கு நிறுத்தி இருந்தோம். அந்த வகையில அந்த வேட்பாளர் தான் அந்த கையட்டி வட்டாரத்துல வந்திருக்கிறார். அதுல அவரை தோக்கடிக்கிறதுக்கு சிங்கள கட்சிகள் செயல்பட்டது மட்டுமில்ல, ஒரு சில தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் கட்சிகளும் விசேஷமா தமிழரசு கட்சியும் படுமோசமாக அங்கே நடந்து கொண்டு, ஆனால் அதை தாண்டியும் அவர்களோ மிகச்சிறந்த ஒரு வெற்றி ஒன்றை அடங்கி இருக்கின்றனர். ஆகவே இந்த உள்ளூராட்சி சபைகள் தான் கட்டணங்களுக்கு, கட்டுமான வேலைகளுக்கு அனுமதி வழங்குகிறது. உள்ளூராட்சி சபைகளுடைய அனுமதி இல்லாமல் அந்த கட்டுமான வேலைகள் எதையும் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்படாது. அந்த வகையிலே நாங்கள் அந்த கையட்டி வட்டாரத்துக்கு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் தெரிவு செய்திருக்கின்ற நிலையிலே அவருடைய சொல்லை மீறி, அதுவும் கையட்டி என்ற வட்டாரத்தை மீறி அந்த விகாரைக்கு அனுமதி கொடுக்க அந்த சபையால முடியாது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும்
அறுதி பெரும்பான்மை அந்த சபையில இல்லை. நாங்கள் ஒரு தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான ஆசனம், ஆனா அவர்களுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில தமிழ் மக்களுடைய எண்ணங்களை மீறி, அந்த விசேஷமாக அந்த வட்டாரத்துடைய மக்களுடைய எண்ணத்தை மீறி அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டவிரோத விடயத்துக்கு அனுமதி வழங்க முடியாத ஒரு நிலைமை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே அது ஒரு மிகப்பெரிய இப்பொழுது இந்த போராடும் மக்களை வரலாறு படைப்பார்கள் வகையில் அந்த வெற்றிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதோடு, இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு இடத்தில்தான் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து இந்த சட்டவிரோத விகாரியை எதிர்க்கின்ற செயற்பாடுகளை எதிர்காலத்திலேயும் செய்வார்களா? ஏனென்றால் இப்பொழுது அருத்தந்தை சக்திவேல் அவர்கள் ஒரு அறிக்கை விடுத்திருக்கின்றார். இன்றைய பொழுதில் இந்த கூட்டாக எடுக்கின்ற விடயம் பற்றி, அது பற்றி ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வர வேண்டும், கூட்டு தீர்மானம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். இது பற்றி உங்களுடைய பார்வை எவ்வாறாக இருக்கின்றது? தமிழரசு கட்சியை பற்றி எனக்கு சொல்ல முடியாமல் இருக்கு. ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்தும் இந்த கருத்தை உண்மையிலே மிக கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் தொடர்ந்தும் அவர்கள் மக்களை ஏமாத்துற வேலையை தான் செய்கிறார்கள் போல இருக்கு. ஏனென்றால் நாங்கள் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஏதோ ஒரு புரிந்துணர்வுக்கு வராட்டி நாங்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை பாராளுமன்றத்திலேயும் காட்ட முடியாது. அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில ஆரம்பித்தோம். அவர்களும் ஏதோ தாங்களும் சமஷ்டி, தாங்கள் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறோம் என்று சொல்ற இடத்திலே ஏன் அந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் ஆரம்பிச்ச இடத்துல அதுக்கு ஒத்துழைக்காமல் அதை முறிச்சு ஒருதலைபட்சமாக அவர்கள் விலகி கொண்டதை எங்களுக்கு விளங்கவில்லை. இன்றைக்கும் கூட நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல மக்களுடைய ஆணை மிக மகத்தான தமிழ் தேசியத்துக்கான ஒரு ஆணையாக வழங்கியிருக்கிறார்கள். 6 மாசத்துக்குள்ள, அதுவும் விசேஷமாக யாழ் மாவட்டத்துல, என்னடா யாழ் மாவட்டத்துல தான் அந்த தவறான ஒரு படம் கூடுதலாக காட்டப்படும். ஆனால் அந்த யாழ் மாவட்டத்துல மிகவும் பெரிய அளவுல மக்கள் சிங்கள பேரினவாத தரப்புகளை ஓரம் கட்டி அவர்களை நிராகரித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆணை வடகிழக்கு முழுதினையும் மக்கள் தெளிவாக கொடுத்திருக்கின்ற ஒரு நிலையிலே, அதுவும் சர்வதேச மட்டத்துல கூட இந்த தேர்தல்ல தேசிய மக்கள் சக்திக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு செய்தியை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்க, எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல், எந்த விதமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர விரும்பாமல், வெறுமனே அந்த ஆணையை முற்றுமுழுதாக கொச்சப்படுத்துகின்ற வகையில வெறும் ஆசனத்துக்காகவும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மட்டும் சிந்திக்கிறது என்னை பொறுத்தவரையில ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். அது இந்த மக்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஆணைக்கு முற்றுமுழுதாக அந்த ஆணைக்கு துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு விடயமாகத்தான் எனக்கென்றால் தெரிகின்றது. அந்த இடத்துல தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு நாங்களாவது ஒரு புரிந்துணர்வுக்கு வரலாமாக இருந்தால் அது தமிழரசுக்கு ஒரு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களும் ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில இந்த ஆட்சி அமைக்கிற வேலைக்கு தள்ளப்படுவார்கள். புரிந்துணர்வு நான் சொல்ற இந்த ஆட்சி அமைக்கிறதுக்குரிய புரிந்துணர்வு அல்ல, அதுக்கு ஒரு புரிந்துணர்வும் தேவையில்லை. நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு தரப்பு அல்ல. நாங்கள் 2ஆம் இடத்தை எல்லா சபையில 4 சபையில 1ஆம் இடமும் மற்ற சபையில எல்லாத்திலையும் நாங்கள் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிற இடத்துல நாங்களே அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள ஒத்துழைக்க தயாரண்டா எங்களுக்கு அவைக்கு அந்த பிரச்சனை எதுவும் பெறப்போறது இல்லை சொல்றாக்கா. ஆனால் அதை தாண்டியும் மக்கள் வழங்கி இருக்கிற ஒரு ஆணைக்கு ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதுதான் அந்த ஆணையின் முக்கியமான பொருள். ஆனால் அது சம்பந்தமாக அவர்கள் எந்த விதமான சம்சயம் காட்டாத இடத்திலே நான் நினைக்கிறேன் நாங்கள் அதை தாண்டித்தான் இனி வேலை செய்ய வேண்டி வரும். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது நீங்கள் செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரை சந்தித்தீர்கள். அதற்கு முன்பு தேர்தலுக்கு முன்னிய காலங்களில் நாங்கள் அவர்களை சந்திக்கவில்லை. நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள்? நாங்கள் அவர்களை சந்திக்கிறதுக்கு கேட்டிருந்தோம்.
ஏனென்றால் அவர்கள் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில வந்து அவர்களுடைய தலைவர் செல்வம் அளிக்கிறநாதன் பல தடவை சைக்கிள் அணியோடத்தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லித்தான் அந்த தேர்தலுக்கு முகம் கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து உண்மையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட நாங்கள் ஒரு புரிந்துணர்வு வந்ததாக இருந்தால் யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 சபையில வந்து அந்த எண்ணிக்கையில வந்து எங்கள் இருவருடைய புரிந்துணர்வின் அடிப்படையில வந்து தமிழரசு கட்சிக்கு மேலாக வந்து நாங்கள் கூடுதலாக வந்து ஆசனங்களை ஒரு பக்கம் வச்சிருக்கோம். அதை வச்சு தமிழரசு கட்சி ஓரம் கட்டுற இல்ல நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாகினதாக இருந்தால், ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துவதாக இருந்தால், அது ஒரு அழுத்தத்தை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கும். இதமாக ஒன்றுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு அழுத்தம் ஒன்று கொடுக்கும். சபைகள் அமைக்கிறதுலையும் வந்து அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வரும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவர்கள் பேசி ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு அது அல்லும். அந்த அடிப்படையில தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்து அந்த அழைப்பை விடுத்திருந்தோம். ஆனா இதுவரைக்கும் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அது சம்பந்தமா எதுவும் கதைக்கவில்லை. இன்றைக்கு காலையில் இந்த பின்னணியில தான் நேற்று தையட்டியில வச்சே நாங்கள் எல்லாருக்கும் அறிவிச்சாங்கள். எங்களை பொறுத்தவரையில நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கேட்டும் எவரும் வந்து இதுவரைக்கும் பச்சை கொடி காட்டாத இடத்துல நாங்கள் ஒரு தடபட்சமாக வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய கட்சி தலைவர்கள் முந்தின நாள் இரவு கூடி நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் வந்து 4 சபையில வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய சைக்கிள் சின்னம் யாழ்ப்பாணத்துல வந்து முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. அதாவது பருத்தித்துறை பிரதேச சபை, பருத்தித்துறை நகர சபை, சாவச்சேரி நகர சபை, மற்றது வெள்ளட்டுத்துறை நகர சபையில் வந்து நாங்கள் முதலிடத்தை பெற்றிருக்கிறோம். அதே போன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையில தமிழ் தேசிய கட்சிகள் முதலிடத்தை பெறவில்லை. ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத தரப்பை ஆதரிக்கிற தரப்பை நான் நினைக்கிறேன். அது தேசிய மக்கள் சக்தியோ இபிடிபியா இருக்கலாம் முதலிடத்தை பெற்றவை. ஆனால் தமிழ் தேசிய பேரவை வந்து 2வது இடத்தை பெற்றது. தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி தேர்தலில் போட்டியிட்டு ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய பேரவையும் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அதுல ஒத்துழைச்சதாக இருந்தால் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அங்கேயும் எங்களுக்குத்தான் கூட ஆசனம். தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி செயல்படுகின்ற கட்சிகள் ஒப்பிட்டு பார்க்க சைக்கிள் சின்னத்துக்கு தான் அங்க கூட ஆசனங்கள். இப்பொழுது அவை இந்த 4 இடங்கள்ல நாங்கள் நேரடியாக வந்து தவிசாளர் பதவிக்கு வந்து நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் ஒருவரை வந்து நாங்கள் நிறுத்துவோம். ஆனால் நாங்கள் முதலிடத்துல இல்லாத சபைகள் அனைத்துக்கும் அநேகமான சபையில வந்து தமிழரசு கட்சி தான் முன்னுக்கு நிற்கின்றது. அவர்களுக்கு வந்து நாங்கள் போட்டியாக எவரையும் நிறுத்த போறது இல்லை. மாறாக வந்து அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் அத்தியாவசியம் என்றால் அந்த தவிசாளர் பதவியை உறுதிப்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு போட்டி ஒன்று வருவதாக இருந்தால், வேறொரு தரப்பு சிங்கள பௌத்த பேரினவாத தரப்பு யாரும் போட்டி போடுறதாக இருந்தால் நாங்கள் தமிழரசு கட்சி 1ஆம் இடத்தை பெற்றவர்கள் என்ற வகையிலே எங்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவை வழங்கி அவர்கள் தவிசாளர் பதவியை பெறுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்போம் என்ற கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உண்மையில் நான் பெரிது நீ பெரிது என்று பாராமல் நாடு பெரிது நினைக்கின்ற அந்த மனோநிலையில் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆம், எனவே இந்த முயற்சியை ஆனா அது இல்ல நோக்கம் அக்கா, அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். இது நான் பெரிது அது இல்ல மக்கள் வாக்களிச்சது ஒரு உள்ளூராட்சி தேர்தல்ல வந்து ஒரு மகத்தான ஒரு ஆணை ஒன்று தமிழ் தேசியத்துக்கு கொடுத்திருக்கா வந்து அது ஆசனங்களுக்காகவும் இந்த சபையில பிடிக்கிறதுக்காக பிடிக்கிறதுன்றது தண்டபாட்டில நடக்குது. அதோட நோக்கம் வந்து நாங்கள் தேசியத்தோட உறுதியாக இருக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காகத்தான். அப்ப அதுக்கும் அதை பழிச்சு வந்து இவர்கள் செயல்படாமல் இருப்பதுதான் என்னை பொறுத்தவரை வந்து மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். இதற்கு மீண்டும் மக்களிடம்தான் நாங்கள் அதை தாண்டியும் அவர்களை தாண்டியும் வந்து நாங்கள் இந்த விஷயங்களை ஏதோ ஒரு வகையில மக்கள்கிட்ட நேரடியாக சென்று
நாங்கள் விஷயங்களை கையாளுறதுக்கு பார்க்க வேணும். இதிலும் நாங்கள் மக்களிடமிருந்து அறிகின்றோம். தமிழரசு கட்சியிலும் கூட சுமந்திரன் தரப்பினர் ஒரு விதமாக சிந்திக்கின்றார்கள், ஸ்ரீதரன் தரப்பினர் இன்னொரு விதமாக சிந்திக்கின்றார்கள். அவர்களுக்கிடையே கூட முரண்பாடுகள் உண்டு என்று. இது எவ்வளவு தூரம் உண்மை? இதில் ஏதேனும் நன்மை இருக்குமா தமிழினத்துக்கு? நீங்கள் சொல்கின்ற அந்த ஒன்றுபட்டு தமிழ் தேசியமாக இணைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா என்று அதை எவ்வாறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதை பற்றி நான் குறிப்பிட விரும்பவில்லை. அது அவர்களுடைய விஷயங்கள், அதை அவர்கள் தீர்க்க வேண்டியது. அவர்கள் அதை உள்கட்சியாக தீர்க்க இயலாட்டி அதை வெளி கொண்டு வருகின்ற இடத்திலே நாங்கள் அந்த நேரத்தில் வேண்டுமென்றால் அதில் எங்களுடைய நிலப்பாடுகளை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சி நடந்து கொள்ற விதம் என்னை பொறுத்தவரையில இன்றைக்கு தமிழ் தேசிய தரப்புல ஒரு முதலாம் இடத்துல இருக்கிற ஒரு கட்சி என்ற வகையில ஒரு ஆரோக்கியமான ஒரு விதமாக எனக்கு என்றால் தெரியவில்லை. அது இன்னும் வர இன்னும் மோசமாகத்தான் போகும் என்றுதான் நான் மக்கள் ஆணையை நிறைவேற்ற வேண்டியவர்கள் மக்களை முன்னிலைப்படுத்தாவிட்டால் அது மக்களே அதற்கான தீர்ப்பையும் வழங்குவார்கள் என்பதுதான் வரலாறு கண்ட விடயம். இந்த இடத்தில் இப்பொழுது உங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக உங்களோடு பேச வேண்டும் என்று இருந்தார்கள். பொதுவாக நாங்கள் உறவுகளை பின்பொழுதில் தான் நினைப்போம். இப்பொழுது உறவுகளோடு நீங்கள் பேச வாய்ப்பு இருக்கிறதா? எனவே உறவுகளை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். உறவுகளை இது வணக்கம் கேடா நிகழ்ச்சியில் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். சுருக்கமாக எடுத்து வருகின்ற பொழுது பலரை இணைத்துக் கொள்ள முடியும். வணக்கம். வணக்கம். வானொலி பட்டியை குறைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம் எடிசன். வணக்கம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். முதல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலனைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டால் ஒரு தமிழ் தேசியத்துடைய நிலப்பாட்டுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு கஜேந்திரகுமாரிடம் 2-3 வினாக்கள் ரசிகா தேவை செய்வதற்காக இதற்கு தரவும். கஜேந்திரகுமாரனை என்று கேட்டால் நாங்கள் இந்த கடந்த மாசம் நடந்த மக்கள் சந்தி புலம்பெயர் தமிழர்களுக்கான ஒரு மக்கள் சந்திப்புல நாங்கள் கருத்து வச்சாங்க. என்று கேட்டா ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்லி அந்த கட்டமைப்புக்கான வேலை திட்டங்கள் கஜேந்திரகுமாரனை எப்ப தொடங்க வலிக்கிறது, அதுக்கான முன்னெடுப்புகளை எப்ப செய்ய வலிக்கிற தோணைகள், அது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி கஜேந்திரகுமாரன் இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையில இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை இன்றைக்கு வென்றிருக்கிறது. அந்த தொகுதியில் சமகால பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் என்னென்ன இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு சமகால பொருளாதாரத்தை இன்றைக்கு கட்டி அமைக்க வேண்டிய தேவை இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது என்ற ஒவ்வொரு உள்ளூராட்சி சபையிலேயும் உள்ள மக்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது என்றுதான் குறைஞ்சது ஒரு 40 மணித்தியார ஒரு 40 ஹவர்ஸ்ல அந்த 40 மணித்தியாரத்தை உங்களுக்கு குறைஞ்சது 25 மணித்தியாரமாவது வேலையை கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த வேலைகளை கொடுத்தோம்னா இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கிற இந்த கஞ்சா கடத்தல்கள், ட்ரக்ஸ் இதுகள், இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் அது ஓரளவுக்கு கொண்டு வர களவுகள் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இதுக்கான ஒரு வேலை திட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவையும் என்ன மாதிரியான ஒரு வெகு விரைவில் இந்த வேலை திட்டம் தொடங்க போறீங்கள் என்பதை கேட்டுவிடுகிறது. இன்னும் வினாக்கள் இருக்கிற செய்தியக்கா தயவு செய்து இன்னொரு நாள் ஒழுங்குபடுத்தி தரவும். நன்றி. வணக்கம். நல்லது, நன்றி. இப்பொழுது நாங்கள் அவரை இணைத்துக் கொள்கின்றோம். அதாவது ஒரு 2 விடயம் சொல்லியிருந்தார், பொது கட்டமைப்பு ஒரு விடயம், மற்றது உங்களுடைய பொருளாதார கட்டமைப்பை. சரி, நான் அதை சொல்கின்றேன். ஒன்று பொது கட்டமைப்பாக புலம்பெயர் மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பை மக்களோடு சேர்ந்து நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று முன்பு பேசிக்கொண்ட விடயம் பற்றி கேட்டிருந்தார். இன்னொன்று சொல்லியிருந்தார், தமிழ் இந்த நிதி பிரச்சனை ஒன்று வந்தது தேர்தல் காலத்தில் உங்களுக்கு, அதை பற்றிய ஒரு தற்சார்பு பொருளாதாரம் பற்றி, அதுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பை கட்டி எழுப்புவதற்கு புலம்பெயர் மக்களை உள்வாங்கிய ஒரு கட்டமைப்பு செயற்பாடை பற்றி கேட்டிருந்தார். அதை பற்றி முன்னகர்வுகள் பற்றி கேட்டிருந்தார். இறுதி வரை நாங்கள் அதை அவருடைய தொடர்ச்சியான ஆதங்கமாக அதை அடிக்கடி சொல்லி வருவார். பொது கட்டமைப்பை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய பேரவையுடைய நோக்கமே அதுதான். நாங்கள் இப்போதைக்கு முதல் கட்டமாக அந்த பேரவையில அரசியல் தரப்புகளை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம்.
ஆனால் அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் தாயத்திலேயும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்திலேயும் இருக்கக்கூடிய பொது அமைப்புகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகள், அரசு சார்பற்ற சிவில் அமைப்புகள் அனைத்தையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவர்களை வந்து நாங்கள் உள்வாங்கிறதுக்குத்தான் நாங்கள் யோசிச்சு இருக்கின்றோம். இது ஒரு நீண்ட கால திட்டம். உண்மையிலே நாங்கள் 2015 தமிழ் மக்கள் பேரவை ஸ்தாபிக்கப்பட்ட இடத்திலையும் வந்து நாங்கள் அதை வெறுமனே ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் நோக்கத்தோடு அதை அணுகக்கூடாது என்று ஆரம்பத்திலே சுட்டிக்காட்டி நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது திசை மாறி அது தனிய ஒரு சிலர் வந்து இந்த விக்னேஸ்வரன் என்ற தனிநபர் ஏதோ ஒரு வகையில வந்து நிலைநாட்டி அவருக்கு ஒரு பலத்தை சேர்க்கிற ஒரு குறுகிய நோக்கத்தோடு அதை மாற்றி அமைக்க வழிகிட்ட இடத்துலதான் அதை எல்லாமே வந்து பிழைச்சு. அதுவும் சரி, விக்னேஸ்வரனை முன்னிலைப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்லை வந்து அவர் ஒரு தெளிவான உறுதியான ஒரு கொள்கையோடு இருந்திருந்தார். அவரே கூட தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை வந்து முன்னிலைப்படுத்தாமல் அதுல இருந்து விலகி போய் வேறு விஷயங்களுக்காக மட்டும் அவர் கொடுத்து இறுதியில வந்து 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்த தொடங்க அது பிழைச்சிட்டு. ஆனா தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையில வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிலைப்பாட்டை மையப்படுத்தித்தான் நாங்கள் முன்னுக்கு விஷயங்களை நகர்த்த இருக்கின்றோம். ஆனால் அது வெறும் அரசியலுக்காக மட்டுமில்லை. நான் குறிப்பிட்டதை போல வந்து நாங்கள் அந்த மற்ற பொது வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கும் விசேஷமாக தமிழ் தேசத்துக்கு தேவைப்படுகின்ற துறை சார்ந்த அத்தனை கட்டமைப்புகளையும் வந்து உப கட்டமைப்புகளாக வந்து உருவாக்கி கொண்டு போறதுதான் அதன் உண்மையான ஒரிஜினல் திட்டம். இன்றைக்கு நாங்கள் அதுக்கு ஒரு கணிசமான பலத்தை இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஊடாக சேர்த்திருக்கின்றோம். என்னென்றால் தாயகம் முழுவதுக்கும் எங்களுக்கு 101 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில வந்து நாங்கள் கட்டமைப்புகளை இந்த உள்ளூராட்சி சபையிலே வந்து போட்டியிட்ட உறுப்பினர்கள் வெறுமனே கட்சிகள் சார்ந்தவர்களை மட்டுமல்ல, சிவில் செயற்பாட்டாளர்கள் பலரை வந்து நாங்கள் உள்வாங்க கூடியதாக இருந்திருக்கு. ஆகவே அவர்களுடைய பங்களிப்போடு மேலதிகமாக நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளையும் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே நேற்றும் இன்றைக்கும் கூட நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சிகளோட வந்து ஒரு இணக்கப்பாட்டு வரும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போக நாங்கள் இந்த சிவில் செயற்பாட்டாளர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த அடுத்த கட்டமாக வந்து இந்த பேரவையை கொண்டு நகர்த்துறதுக்குரிய பேச்சுவார்த்தைகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். அது எங்களை பொறுத்தவரை அது கட்டாயம் நடக்கத்தான் வேணும். மற்றது இந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகள் வந்து அது உண்மைதான். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கணிசமான பின்னடைவை அடைகிறதுக்கு காரணமே வந்து நிதிதான். அதற்கு அவர் சொல்லியிருந்தார், அந்த உங்களுடைய வியாபாரங்கள் அப்படி உருவாக்குவதற்கு பற்றி பேசுகிறேன். அதுல வந்தாங்கிற அமைப்புக்குள்ள வந்து ஒரு பலத்த விவாதம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. சரி, கேள்வி இரண்டால் வந்து நாங்கள் எங்களுடைய நோக்கங்கள் வந்து நாங்கள் ஒரு பிசினஸ் செய்ய வேண்டிய ஒரு உழைக்கிறதுக்குரிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் அமைப்புன்ற வகையில வந்து நாங்கள் தள்ளப்பட்டால் அது சில வழியில அந்த நோக்கங்கள் வந்து பிழைக்கும். அதாவது தமிழீழ விடுதலை போராட்டத்திலும் துறைசார் நிபுணத்துவம் கொண்டவர்கள் விடுதலை போராட்டம் வேறு. தமிழீழ விடுதலை போராட்டம் வந்து பிழை செய்தால் வந்து தண்டனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வெள்ளமே கொண்ட ஒரு போராட்டம். இங்க வந்து எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. மாறாக வந்து பிழை செய்கிற ஆட்களுக்கு தான் அரசு வந்து உதவும். சரிதானே? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நாங்கள் பலத்த சவால்களை சந்திக்க வேண்டி வரும். இப்பொழுது இது சம்பந்தமாக வந்து நாங்கள் யோசிச்சு, ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து இந்த நிதி பிரச்சனை தொடர்ந்து இப்படி இருக்கே இல்லாது. ஏனென்றால் நாங்கள் உண்மையிலே கணிசமான வளர்ச்சி அடைகிறதுக்கும் நாங்கள் இந்த கணிசமான கருத்துராக்கம் செய்யறதுக்கும் எங்களால இயலாமல் இருக்க வந்து இந்த நிதி பற்றாக்குறை காரணமாக. ஆகவே நாங்கள் அது சம்பந்தமாக வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் வந்து மிக தீவிரமாக உழைச்சி வந்த புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளோடையும் வந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம்.
அந்த வகையில அதுகளுக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு புரிந்துணர்வு மற்றும் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு திட்டம் இருக்கிற இடத்துலதான் அதெல்லாம் சாத்தியமாகும். இங்கே நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய உதவியில பெறுகின்ற இடத்துல கணிசமான ஆக்கள் இங்கே அது ஒரு வேறு நோக்கத்துக்காக பெறுகின்றோம் என்று அப்ப அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். நாங்கள் கட்டாயம் அது இந்த வரப்போகின்ற ஒரு சில மாதங்களுக்குள்ள நாங்கள் அதை தீர்த்தே ஆகும். சரி, அடுத்த ஒருவர்கள் காத்திருக்கார்கள். வணக்கம் காற்றலையில் அடுத்த ஒருவர். வணக்கம் மதனி. வணக்கம் வணக்கம் புரிதா. ஓமாம், என்னோட கேட்டால் இந்த காலத்தின் தேவையும் காலத்தின் கட்டாயமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை கரத்தை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். என்னென்னு கேட்டால் அதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை நிதி. அந்த நிதி இருக்கும் என்று சொன்னால் கிழக்கில் இவர்கள் தீவிரமாக இறங்கி இந்த செய்திருக்கலாம் என்றால் கிழக்கு மாநிலத்துல கொஞ்சம் நாங்கள் பின்தங்கிய நிலையெல்லாம் நிற்கின்றோம். நிறையவே இறங்கி அங்கு வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. என்று கேட்டால் இந்த கிழக்கு மாநிலத்தை நாங்கள் விட்டுட்டோம் என்று சொன்னால் எங்களோட இருப்பு எங்களுக்கான எல்லாமே இல்லாம போயிடும். அப்ப அங்க கொஞ்சம் பலப்படுத்தணும்னு சொன்னா இறங்கி வேலை செய்யணும். அதுக்கு தேவை நிதி. அப்ப களமும் புலமும் இணைந்து இந்த மக்கள் முன்னணியை வலுப்படுத்துறதுக்கு எல்லாருமா இணைஞ்சு இந்த கூட்டங்களை நடத்தி அதுக்கான ஆலோசனைகளை பெற்று அந்த நிதியை திரட்டியோ இல்லாட்டி ஒரு கஜேந்திரமார் சொன்ன விஷயம் சரி, ஒரு வியாபாரத்தை தொடங்கிக்கல அப்புறம் அதுல ஒரு பிரச்சனை வந்தா அப்ப முந்தைய அரசு இருந்தா அது கேட்கும். இப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உண்மைதான். இந்த பணம் கொண்டு வந்தேக்க மனுஷன் குணங்கள் சில மாறலாம். இப்ப இவைக்கு ஒரு நிலையான நிதி திரட்டி கொடுத்து அந்த பணி செய்கிறவைக்கு இறங்கி கிழக்குல மிக மிக முக்கியமாக இறங்கி அது செய்ய வேணும். அது இப்பவே தொடங்கணும். அடுத்த தேர்தலுக்கான திட்டமிடல் நாங்கள் இப்பவே தொடங்க வேணும். அதுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற நாங்கள், எல்லா நாடுகள்ல இருக்கிற நாங்கள் எல்லாரும் ஒன்றுடைஞ்சு சூம் மீட்டிங்களை நடத்தி உங்களோட கரத்தை வலுப்படுத்தணும். அதுக்கு நாங்களும் இன்றைக்கும் இந்த முன்னணிக்கு இனத்தின் குரலாய் நீங்கள் எவ்வளவு துயர துன்பங்கள் இருந்தாலும் இந்த இனத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கீர்கள். இந்த கையிட்டு விகாரைக்கு நீங்கள் போராட்டம் செய்த போது எத்தனை பேர் கல்லறிந்தார்கள், ஏளனம் செய்தார்கள். இன்றும் உங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் எவ்வளவு இறங்கி விட்டுக் கொடுப்புகளை கொடுத்து நீங்கள் இன்றும் பணிந்து அவர்களிடம் போய் அந்த ஆட்சியை அமைப்பதற்கு கேட்கின்றீர்கள். அந்த தீர்வு திட்டம் கொண்டு வர இருக்கின்றார்கள், அதை நிராகரிக்க வேண்டும், அதுக்கு ஒத்துவார்கள் என்று கேட்கின்றீர்கள். அதுக்கெல்லாம் ஒன்றுமே ஒத்துக்கொள்ள. ஆனால் அவர்களை விமர்சனம் செய்யல. இங்கிருந்து கொண்டும் புலம்பெயர் தேசத்தில இருந்து கொண்டும் உங்களுக்கு கலறிந்தார்கள். ஆனா அப்படி இல்லை. நாங்கள் உங்களுக்கு பலமாயிருப்போம், உங்களுக்கு கரம் கொடுப்போம். நாங்கள் இந்த கட்சியை வெளிப்படுத்துவதற்கான கட்சி, அந்த கட்சியை வெளிப்படுத்த எல்லாரும் கரம் கொடுப்போம். நன்றி தம்பி. நன்றி வதன். நன்றி புனிதா. எனவே இப்பொழுது அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் சிவதனே. வணக்கம் சோசனம் ஐயா. வணக்கம் தம்பி கஜேந்திரகுமார். முக்கியமாக முதல்கண் முள்ளிவாய்க்காலில் தமிழின படுக்கைக்கு உள்ளான மக்களுக்கு முதற்கண் அவர்கள் ஆத்ம சாந்திக்கு பிரார்த்தித்துக் கொண்டு, அடுத்ததாக நல்லாரோடு சேர்ந்து இருப்பதுதான் நன்று. நல்லாறு என்ன மூதலில் ஒரு அழகான வார்த்தை உண்டு. நல்லாரோடு சேர்ந்து இருப்பதுதான் சிறப்பு. என்னதான் நல்ல பாம்புக்கு பாலை ஊற்றி வளர்த்தாலும் நல்ல பாம்பு தன்னை குணத்தை காட்டாமல் விடாது. நீங்கள் அரசியல் ரீதியாக ஒரு இணக்கப்பாட்டோட நாங்கள் பயணிக்க வேணும், எல்லாரும் அரவணைத்து பயணிக்க வேணும் என்ற ஒரு தூய சிந்தனையோட பயணிப்பது காலத்தின் கட்டாயம். அதே சமயத்தில் சில பேர் சில விடயங்கள்ல, அதாவது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை வெளிப்படையாக சொல்வதனால் டில்லி இந்த நிகழ்ச்சி நேரங்களில் ஓடுபவர்கள், இவர்களுக்கு நிகழ்ச்சி நேரங்கள் டில்லி தான். அப்ப அதால நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கும் இவ்வளவு காலமும் உங்களுடைய இந்த ஒரு முன்னேற்றத்துக்கு காரணம் என்னென்று சொல்லிச்சுன்னா, நீங்கள் அந்த எந்த வகையிலே முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு தேசிய, அதாவது எங்களோட போராட்டம் மௌனிக்கப்பட்டதோ அதன் பிறகு என்ன கொள்கையில உறுதிப்பாடு இருந்த இந்த நகர்வு தான் விட்டு கொடுக்காத, அதே நேரத்தில் உண்மையிலே அந்த மாவீரர் செல்வங்களையும் அந்த மக்களையும் மனத்தில் இருத்தி நீங்கள் பயணித்த பாதை தான் உங்களுக்கு ஒரு பலத்தை சேர்த்தது என்பது மறக்க முடியாத உண்மை. அந்த வகையில தொடர்ந்தும் இது உங்களுக்கு பலமாக இருக்கும். இப்ப சற்று முன்னால் கதைச்ச அந்த சகோதரி கதைச்ச மாதிரி நீங்கள் இந்த அலையை சரியான முறையில் இந்த அலை நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். தனியே சிலர் திரும்பவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறுவது என்ன சொல்லிச்சுன்னா, இவர் ஒரு சின்ன வட்டத்துக்கு நிற்கிறேன், யார் கூட நாட்டுக்கிறது நிற்கணும், வெளியில போகல என்று சொல்லி அந்த நிலையும் மாற்றப்பட வேண்டும் மிக விரைவில். அதற்கு கூட நீங்கள் சரியான முறையில் கவனத்தில் எடுத்து இந்த சந்தர்ப்பத்தை உங்களுடைய தொண்டர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒரு கூட்டாக பயணித்து மக்கள்கிட்ட தெளிவை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள் என்று சொல்லி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி ஐயா.
இந்த இடத்தில் கிழக்கு நோக்கிய விரிவாக்கம் என்ற விடயத்தில் எங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்து பொதுவாகவே எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது பற்றிய உங்களுடைய கருத்து? நல்ல மாற்று கருத்து இல்லை. உண்மையிலே நாங்கள் அது சம்பந்தமாக இனி நாங்கள் திரும்பவும் ஒரு கணிசமான பலத்தை அடைஞ்சு இருக்கிற இடத்துல விசேஷமாக நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் இந்த 2025 உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றதற்கு முதல் இருந்த நிலையை பார்த்தால் நாங்கள் 2018 உள்ளூராட்சி தேர்தல்ல தான் கட்சி ஒரு உச்ச பலத்தை அடைஞ்சிருந்தோம். இந்த 2025 உள்ளூராட்சி தேர்தல்ல அதுக்கு சரி சமமாக நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம். அன்றைக்கு எங்களுக்கு 102 உறுப்பினர்கள். இந்த முறை உண்மையிலே கிழக்கிலையும் யாழ்ப்பாணத்திலையும் முக்கியமான சபையில எங்களுக்கு கடைசி நேரத்துல நாங்க செய்த ஒரு சில தவறுகளால அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு போன இடத்துல அப்படி இருக்க எங்களுக்கு 101 உறுப்பினர்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருந்திருக்கு. அப்படி இப்படி இந்த பழையபடி நாங்கள் அதுவும் இந்த முறை தேர்தல்ல வாக்களிச்ச விகிதாசாரம் சரியா குறைஞ்சிட்டு அப்படி இருக்க நாங்கள் அதை பெற்றுக்கொண்டிருப்பது ஒரு மிக நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில சிவவந்தனி அக்கா நான் 16ஆம் தேதி நாங்கள் கிழக்குக்கு போறோம். இந்த 4 நாட்களுக்கு நாங்கள் அங்க தங்கி இருப்போம். அங்கு மக்கள் சந்திப்புகள் இல்லை, நாங்கள் இந்த கட்டமைப்புகளை உறுதிப்படுத்துறதுக்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அதுக்கு 2ஆம் கட்டமாக இந்த மக்கள் மயப்படுத்துகின்ற அரசியல் வேலை திட்டங்களை கொண்டு போறதுக்குரிய முயற்சிகளை நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த பங்காளி கட்சி தலைவர்களோடும் கூட நாங்கள் போன 11ஆம் தேதி சந்திச்சு அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி நாங்கள் இந்த வேலை திட்டங்களை முன்வைக்கிறதுக்கு தான் முடிவெடுத்திருக்கோம். அது எல்லாமே மிக விரைவாக நடக்கும். நாங்கள் எங்களுக்கு இடையிலே பேசிக் கொண்டதுக்கு 3 மாசம் வேலை திட்டங்களாகத்தான் நாங்கள் இத காய் நகர்த்தி இருக்கின்றோம். நாங்கள் சும்மா ஒரு வேலை திட்டத்தை போட்டு ஒரு சரியான ஒரு கால வரையறை செய்யாமல் நாங்கள் செய்யறதுல அர்த்தம் இல்லை. அப்ப ஒரு 3 மாசம் டார்கெட்டாக வச்சு கொண்டு நாங்கள் அந்த 3 மாசத்துக்குள்ள என்ன செய்யணும் வச்சு கொண்டுதான் நாங்கள் வேலை செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றோம். அந்த வகையில நாங்கள் அந்த டார்கெட்ல நிச்சயமாக இந்த முறை நாங்கள் அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறால் நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா தத்துவார்த்த ரீதியாக இந்த தேசிய நிலைப்பாட்டுக்கு மக்கள் வாக்களிக்கணும், சிங்கள பௌத்த பேரினவாதத்தை முற்றுமுழுதாக எதிர்க்கணும் என்ற அந்த கருத்து உருவாக்கம் என்றது எங்களுடைய கருத்து உருவாக்கம். அது சிங்கள கட்சிகள் கூட அதை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்குத்தான் நிலைமைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதுல தமிழரசு கட்சியும் வேறு தமிழ் தேசியம் பேசுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அதுல கணிசமான இடங்களை பெற்றிருந்தாலும் கூட அந்த கருத்துருவாக்கம், அந்த தத்துவார்த்த ரீதியான அந்த விஷயங்களை நாங்கள் தான் உண்மையிலே இந்த தேர்தல்ல உங்களுடைய கருத்து தான் அரசியல் நீரோட்டம் பிரதான நீரோட்டமாக நாங்கள் கொண்டு நிலைநாட்டி இருக்கின்றோம். அவை அந்த இடத்துல நாங்கள் கணிசமான முன்னேற்றங்களை கிழக்கு மாநிலத்தில் செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக. இதனால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் அங்கே சுரேஷ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மாநிலத்தினை அந்த மேய்ச்சல் நில போராட்டமாக இருக்கட்டும், மக்கள் போராட்டமாக இருக்கட்டும், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களோடு இணைந்து நடத்துகின்ற போராட்டங்களாக இருக்கட்டும், நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் மயப்பட்ட ஒரு போராட்ட சக்தி அங்கே இருக்கின்றது. உங்களுடைய கட்டமைப்பாக அவர்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும். இப்பொழுது இணைந்திருக்கின்ற அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் ரவி கேட்கின்றேன். வணக்கம் இருவருக்கும். என்னன்னு சொன்னா உங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன், நீங்கள் கூறியவற்றை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவை நீங்கள் ஒரு நேசக்கரங்களை நீட்டி முதல் என்னென்று சொன்னால் நீங்கள் ஒரு உங்கள் சின்னத்தை முன்படுத்தி சைக்கிள் சின்னத்தை முன்வைத்து தான் நீங்கள் தேர்தல் போட்டியிடுகின்றீர்கள். ஆகவே சைக்கிள் சின்னம்
வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு காலங்காலமாக இருந்த போது நீங்கள் இந்த தருணத்தை இந்த உள்ளூராட்சி தேர்தலை நீங்கள் கையாளன் மூலம் நீங்கள் அதை வெளிப்படுத்தினீர்கள். நீங்கள் நேசக்கரங்களை நீட்டினீர்கள். இந்த தமிழரசு கட்சிக்கும் இந்த செல்வநடக்க கூட்டணிக்கும் நீங்கள் அங்கு நேசக்கரங்கள் நீட்டிய போது இன்று இந்த தருணம் ஆச்சு அவர்கள் பதிலும் இல்லை. அவர்கள் இனிமே அரசாங்கத்தின் கட்சியுடன் சேர்ந்து இயங்குவார். 2 ஆண்டு காலம் இயங்கியவர்கள். ஆனால் தலைவர் அதை இழுத்து பிடித்து அவர் தேசிய ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கி இருந்த. ஆனால் அவர்கள் மீண்டும் அதுக்கு தான் போவார், அது உறுதி. இதன் மூலம் மக்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருப்பார்கள், புரிந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் யார் என்பது. இந்த தமிழரசு கட்சியும் இந்த செல்வநடக்கான கூட்டணியும் யார் என்பதை மக்கள் புரிந்திருப்பார்கள். இதன் மூலம் மக்கள் அடுத்த முறை இனிமே அடுத்த தேர்தலில் மக்கள் இவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிப்பார்கள். நீங்கள் எவ்வளவுதான் நாங்கள் உங்களுக்கு தேசத்தை முன்வைத்து நாங்கள் வாக்களித்த போது கூட நீங்கள் அதை செம்மனையா இந்த கட்சியுடன் சேர்ந்து தேசிய கட்சியுடன் சேர்ந்து தேசிய மக்களுடன் சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைக்கவில்லை என்ற மக்கள் புரிந்து அடுத்த முறை இதற்கான பதிலை கொடுப்பார்கள். அடுத்ததாக முக்கியமான ஒன்று சொன்னால் நீங்கள் பருத்தித்துறையில் நகர சபை, ஆகவே அது எங்களுக்கு சிறப்பு என்ன வின்சென்டி போன்மான் தான் அதை கேட்டிருந்தார். ஆகவே அவர் தந்தையார் இப்படி என்பதும் அவர் இப்படி என்பதும் பருத்தித்துறை வாழ் மக்களுக்கு நன்றாக புரியும். அதை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் இந்த அடிமட்டத்துடன் இப்ப காலை ஒரு செய்தி வந்திருந்தன, மண்ணல்ற பிரச்சனை இது நடுக காலங்காலமாக நடந்து கொண்டு. ஆகவே நீங்கள் அந்த பிரதேசத்தை கைப்பற்ற விட்டாலும் அந்த மக்களுடன் நீங்கள் யாரை நீங்க தெரிவு செய்தீர்களோ அந்த உங்கள் தேர்தலுக்காக யாரை முன்னிறுத்தினோ அவர்கள் மூலம் இந்த மக்களை நீங்கள் கையாண்டு இவர்கள் உண்மையான போலி முகத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் யார் என்பதையும் இந்த தமிழரசு கட்சியோ இந்த செல்வநடக்க கூட்டணியோ மற்ற கட்சிகளோ யார் என்பதை நீங்க வெளிப்படுத்துவதன் மூலம்தான் நீங்க அடிமட்ட மக்களின் மனதை வெல்ல முடியும். ஆகவே நிச்சயமாக அது கிழக்கு இப்ப சொல்லப்பட்டது கிழக்குல இதுவித முன்னேற்றம் இல்லை. வடக்கு கிழக்கு முனைந்த அடிமட்ட உங்கள் தொண்டர்களை கொண்டு இந்த மக்களை கையாளும் மூலம்தான் உங்களுக்கு ஒரு அடுத்த முறை தேர்தலில் மக்கள் உங்களை இனங்கண்டு நீங்கள் தான் சரியான ஒரு ஆக்கள் என்பதை மக்கள் முன்வைப்பார்கள். அடுத்ததாக இந்த தேர்தல் ஒரு மக்களுக்கு சரி நீங்கள் யார் என்பதை இந்த மக்கள் உணர்ந்திருக்க கூறிக்கொண்டு அதனால் தான் இந்த வாக்கள் விழுந்திருக்கின்ற கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதற்கு கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா? நினைக்கிறேன் கொஞ்சம் அவருடைய அனாலிசிஸாகத்தான் அவர் அந்த கருத்து சொன்னார். நான் அந்த கருத்தோட சொன்ன ஆலோசனையிலும் நாங்கள் முழுமையாக உருவாக்கட்ட. சரி, அடுத்த ஒரு வைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகுமார் ஐயா. வணக்கம் திரு கஜேந்திரகுமார். என்னுடைய கருத்து, நீங்கள் தொடர்ந்து 2010 விட்டு கொடுக்காத அர்ப்பணிப்புட விடாமுயற்சியுடன் இனத்துக்காக செய்கிற சேவைகள் அளப்பரியது. அதற்கான அறுவடையைத்தான் இப்பொழுது நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இதை வைத்துக் கொண்டு மேலும் இதை முன்னேற்றமாக செய்வதற்கு நீங்கள் பல கட்டமைப்புகளோடு கிழக்கில் அங்கெல்லாம் செய்வதாக சொல்லியிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த தொகுதியில் கட்சி உறுப்பினர்களை உள்வாங்கி அவர்களுக்கான கட்டமைப்பில் அதுதான் செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். என்றாலும் எனது ஆதங்கத்துக்காக சொல்லுகிறேன், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்சி தொண்டர்களை இணைத்து அதற்கான கிராஸ் ரூட், அதாவது எல்லா மக்களுடைய துன்ப துயரங்களை நாளாந்தம் அவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்தந்த குடும்பத்தில் அந்தந்த பிரச்சனைகளை இனம் கண்டு அதற்கான ஆறுதல் வார்த்தைகளையோ செயற்பாடுகளையோ எங்களவுக்கு அவர்கள் மூலமாக அவர்களுடன் துன்பங்கள் பங்களிக்கும் போது மேலும் மேலும் உங்களுக்கான ஆதரவு பெருகும். அந்தபடியால் அன்றாட பிரச்சனைகள் மக்களுடன் கைகோர்த்து அவர்களுக்கு தேவையான செய்யும் பொழுது மக்கள் உங்களை நோக்கி மேலும் மேலும் நகர்வதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த பிரதேச சபைகளில் காண நிதிக்கு மக்களிடம் புலம்பெயர் மக்களிடமிருந்து நிதி திரட்டக்கூடிய சட்ட திட்டங்கள் என்ன மாதிரி தெரியாது. அதற்கான ஒரு
பொது பகிரங்க கோரிக்கையை வைப்பீர்களானால் ஒரு குழுவை நியமித்து வைப்பீர்கள். நிச்சயமாக அனைத்து புலம்பெயர் மக்களிடமிருந்து நிதி எடுத்து அந்த பேங்க்ல அது முந்தைய தமிழர் புலனாய்வு கழகம் இருந்த மாதிரி இப்ப அப்படியே செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குதா? அப்படி வடக்கு கிழக்குக்கான பிரதேச சபைக்கான அபிவிருத்தி நிதி கட்சிக்கு இல்லை, இது வடகிழக்கு பிரதேச சபைகளுக்கு. அப்ப எங்களுடைய மக்களுக்கான தேவைகளை சரியாக செய்யலாம் என்ற தாழ்மையான வாய்ப்புக்கு நன்றி உறவுகளே. நன்றி, வணக்கம். இந்த வேளையில் நான் இன்னொரு நேரை இணைத்துக் கொண்டு நிறைவு தகவலுக்காக உங்களிடம் வருகின்றேன். வணக்கம் மரியா, நெதர்லாந்திலிருந்து. வணக்கம். வணக்கம் சிவவதனி. வணக்கம் கஜேந்திரன், கஜேந்திரகுமார். எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உங்களோட குரலை கேட்டது. நாங்கள் எப்பொழுதும் உங்களுடன் தான், என்ன தேவையோ என்னென்றாலும் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இந்த முறை உங்களுக்கு மக்கள் அளித்த வாக்குகள். ஆனபடியால் நீங்கள் மக்களுக்கு இன்னும் போய் இளையவர்களுக்கும் அதை சென்று எங்களுடைய நீங்க எப்பவும் தேசத்துக்காக நிற்கும் நீங்கள் மட்டும்தான். ஆனபடியால் அவர்களையும் உள்வாங்கி இன்னும் நிறைய வேலை செய்து அதற்கான முக்கியமா உங்களோட உடல் நலத்தையும் பாதுகாத்து ஏனையவர்களுக்கும் எங்களோட மன நிறைந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு உரிமை இருக்கிறது, எப்பொழுதும் எங்களுடைய ஆதரவு உங்களுக்குத்தான். மிக்க நன்றி. நேரம் காத்து விடைபெறுகிறேன். நன்றி சிவவதனி. நன்றி. நெதர்லாந்திலிருந்து மரியா ஜே ஆனந்தன், நன்றி உங்களுக்கு. எனவே உறவுகள் தொடர்ந்து இணைந்து கொள்ள வேண்டாம், நாங்கள் நேரம் போதவில்லை. நாங்கள் நிறைவு தகவலோடு செல்லிருக்கின்றோம். உறவுகள் இப்பொழுது ஸ்ரீகுமார் ஐயா சொன்ன விடயங்களும் உண்டு. அவற்றோடு நான் இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். இப்பொழுது அண்மையில் எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவகம் கேடாவில் திறந்து வைக்கப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு வான்லாவிய தமிழ வரைபடத்தோடு நிமிர்ந்திருக்கின்ற ஒரு தூவியோடு அந்த நடந்த இனப்படுகொலைகள் பற்றிய ஆவணங்கள் எல்லாம் தூண்கள் இருக்கின்ற வகையில் ஒரு மக்களுக்குள் ஒரு வலி சுமந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கின்றது. இந்த விடயம் இருக்கின்ற அந்த நிகழ்வில் திரு பேட்ரிக் பிரவுன் அவர்கள் பேசும் பொழுது ஒரு தமிழனுடைய உணர்வுகளோடு இருந்து பேசிய பொழுது நடந்தது இனப்படுகொலை இல்லை என்று நீங்கள் கூறுகிறாயே, நீங்கள் கொழும்புக்கு போங்கள் என்று சொல்லி ஒரு அதட்டலாக சொல்லியிருந்தார். கனடாவுக்கும் நீங்கள் வர வேண்டாம் என்று. ஆனால் அவர் அவ்வாறு இருக்கும் பொழுது நடந்தது இனப்படுகொலை இல்லை என்று சொல்கின்றவர்களை தமிழகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழ் மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார்கள், ஆதரவு பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பது ஒரு வேதனையான ஒரு விடயம். எனவே நிறைவு தகவலை நீங்கள் தாருங்கள், எல்லா உணர்வுகளையும் எடுத்து வந்து. உண்மையிலே அந்த நினைவாலயத்தை நிலைநாட்டுவதற்கு நான் கனடா வாழ் மக்கள் அனைவருக்கும் உண்மையிலே தலைவணங்கி நன்றி கூற விரும்புகின்றேன். எனக்கு நல்ல ஞாபகம் கனடா இங்க இலங்கையிலே இருக்கக்கூடிய கனடா தூதுவர்களோட நாங்கள் தொடர்ச்சியாக 2009க்கு பிறகு தொடர்புல இருந்திருக்கின்றோம். அந்த விடயத்துல கனடா பொறுப்பு கூறுற விஷயத்திலையும் கனடா அரசு அக்கறை செலுத்தித்தான் வந்திருக்கின்றோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட நாங்கள் இந்த இனப்படுகொலை என்ற விஷயத்தை வலியுறுத்துகின்ற பொழுது கனடா அரசினுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு அதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கு. அவர்கள் அதை ஏதோ ஒரு வகையில தட்டி கழிக்கிறதுக்கு தான் கணிசமாக முயன்றனர். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு கனடால இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு இந்த உண்மையை கனடா போன்ற இப்ப தமிழீழத்தை தாண்டி கூடுதலாக தமிழீழ மக்கள் குவிஞ்சி இருப்பது கனடாவில். அந்த மண்ணிலே இந்த நிலைப்பாட்டை மூடி மறைக்க முடியாத வகையில அதை நிலைநாட்டி இருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, நான் இன்னும் ஒன்றை சொல்ல வேணும். உங்களுடைய தொடர் முயற்சியால கனடா வாழ் ஈழத்தமிழர்களுடைய தொடர் முயற்சியால விசேஷமாக நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்ற விடயத்தை தொடர்ச்சியாக விட்டுக் கொடுக்காமல் வெளியிட்டுள்ளதால
கனடா அரசினுடைய நிலைப்பாட்டிலையும் வந்து கணிசமான மாற்றம் இந்த அண்மை 2000 இப்ப நான் குறிப்பிட விசேஷமாக 2020 ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக 2ஆம் முறை தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த 2005 ஆண்டு இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே பாரிய மாற்றங்கள் உண்மையிலே கனடா அரசாங்கத்தில இருந்து என்ன சொல்ற வெளிப்படையாக செய்யக்கூடியதாக 3 நிலை அரசுகளும் 3 எல்லாம் ஏகபோகமாக அந்த வகையில வந்து